பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம புக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல். An article is a word used to modify a noun which is person, place, object or idea. அதாவது ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறதா நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். An article is a word used to modify a noun which is a person, place, object or idea. Technically, an article is an adjective which is any word that modify a noun. டெக்னிக்கலாக பார்த்தா அது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறதுனால. ஓகே, நம்ம எல்லாருமே சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஆர்டிகல்ஸ்னால் ஏ அண்ட் தி அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ ஏ அண்ட் தி இது 3 தான் ஆர்டிக்கல். இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் டைப் ஆஃப் நவுன்னு இருக்கும், மாற்றிக்கோங்க, டைப் ஆஃப் ஆர்டிக்கல். 2 டைப்பாக இருக்கும் ஆர்டிக்கலை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், டெஃபினைட் ஆர்டிக்கல்னு 2ஆக பிரிக்கலாம். இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னால் என்ன அப்படின்னா நிச்சயம் மற்ற, டெஃபினைட்னா நிச்சயமான. ஓகே, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னால் ஏ அண்டு ஆன் இது ரெண்டுமே இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். தி வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, first indefinite article. A and an, these articles are used to refer to any noun from group of noun. இதை வந்து ஏ அல்லது an இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா article used to refer to any noun from the group of noun. Okay, indefinite article the. This article refer directly to a specific noun or group of noun. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களை பற்றியோ இல்லை ஒரு பர்சனை பற்றியோ ஒரு பிளேஸை பற்றியோ சொல்லும்போது நம்ம வந்து தி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை நம்ம ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினேஷன் பார்க்கலாம். An article is a word used to modify a noun which is a person, place, object or idea. Technically, an article is a adjective which is any word that modify a noun. ஆர்டிகல்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், டெஃபினைட் ஆர்டிக்கல். இன்டெஃபினைட் ஆர்டிக்கலில் ஏ அண்ட் ஆன் வரும், டெஃபினைட் ஆர்டிக்கலில் த வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். ஏ இஸ் யூஸ்டு வென் த நவுன் ஸ்டார்ட் வித் கான்சோனன்ட் சவுண்ட். கான்சோனன்ட் லெட்டரை மட்டும் நம்ம இதில் பார்க்கக்கூடாது. அந்த லெட்டர் ப்ரொனவுன்சியேஷன் வந்து சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நவுனை நம்ம சொல்லும் பொழுது அதில் வந்து கான்சனன்ட் சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம ஏ வந்து போடுவோம். ஓகே, இங்கிலீஷில் ஏஇஐஓயு அதை வௌவல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் வேர்ட்ஸை நம்ம வந்து கான்சனன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை வந்து கான்சனன்ட்ஸ் லெட்டரை நம்ம எந்த அளவு பார்க்குறோமோ அதை விட வந்து கான்சனன்ட் சவுண்டை தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கணும். ஏ இஸ் யூஸ்டு வென் த நவுன் ஸ்டார்ட் வித் கான்சனன்ட் சவுண்ட். இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு மெயினாக இதை வந்து தப்பாக போடுறதுக்கு காரணம் வந்து கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து கான்சனன்ட் லெட்டர் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட். ஏ வந்து போடணும் அப்படின்னா அந்த வேர்டை அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஏ போட போகிறோம் அப்படின்னா அந்த வேர்ட் ப்ரொனவுன் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங் வந்து கான்சனன்ட் சவுண்டில் அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ போடுவோம். எ புக், எ ஹூக், a boy, he is a Napoleon fight, I am a clerk, you are a student. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்சனன்ட் சவுண்டில் வந்து ப்ரொனவுன் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த வேர்டுக்கெலாம் முன்னாடி ஏ போடுறோம். ஓகே, இது கிளியராக இருந்துக்கோங்க. நம்ம ஒரு வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம ஏ போடணும். நெக்ஸ்ட்டு ஆன். An is used the noun begins with the vowel sound. An வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வவல் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த நவுன் வந்து ப்ரொனவுன் பண்ணும்போது வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணணும். எப்படி வந்து கான்சனன்ட் சவுண்ட் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது பிகினிங்கில் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இதில் வந்து வவல் சவுண்ட் வரும்போது. இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஆ இ இதெல்லாம் வந்து நம்ம வந்து உயிர் எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி இங்கிலீஷில் வந்து இதை வந்து வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஏஇஐஓயு அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்பொழுது அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஏஇஐஓயு இதில் வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆன் போடணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆன் அம்பர்லா.
ஆன் ஹானரபிள். இதை ஹானர் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. இதை பார்த்தா அப்படின்னா ஹெச் இருக்குது. அப்போ ஹெச் வரும்போது நம்ம கான்சோனன்ட் தானே போடணும். ஆனால் இதனுடைய ப்ரொனவுன்சேஷன் பார்த்திங்கன்னா ஆனரபிள்னு வரும். ஸோ அதனால் ஹெச் வந்து இதில் சைலண்ட்டாக வரும், ஆனரபிள் அப்படின்னு வரும். ஸோ அதனால் நம்ம ஆன் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆன் எம்எல்ஏ. ஐ ஹாவ் ரிசீவ்ட் ஆன் எஸ்எம்எஸ். இப்போ எஸ் பாருங்கள், ஏன்ற சவுண்டில் வந்து நம்ம அதை வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் ஆன் போடுறோம். ஆனால் அந்த எஸ்ன்ற லெட்டர் பார்த்திங்கன்னா கான்சனண்ட்டில் வரும். அதை நம்ம எஸ்எம்எஸ்ன்னு சொல்லும்பொழுது வந்து ஏ சவுண்டு வர்றதுனால நம்ம வந்து ஆன் போடுறோம். இட் இஸ் அண்ட் ஹெச்ஐவி வைரஸ். இதெல்லாமே வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது பிகினிங்கில் வவல் சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து ஆன் போடுவோம். ஓகே, இப்போ கிளியராக இருக்கீங்களா? A is used when the noun start with consonant sound. A வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நவுன் ஸ்டார்டிங்கில் கான்சனன்ட் சவுண்டோடு அது ப்ரொனவுன்சியேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். அதே ஆன் இஸ் யூஸ்டு நவுன் பிகின்ஸ் வித் த வவல் சவுண்டு. ஆன் வந்து அந்த நவுன் வந்து பிகினிங்கில் வவல் சவுண்டோட ப்ரொனவுன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி. ஏ பார்த்தாச்சு, ஆன் பார்த்தாச்சு, தி பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ தி பார்க்க போகிறோம். த இஸ் ஆர்டிகல்ஸ் ரெஃபர் டைரக்ட்லி டு எ ஸ்பெசிஃபிக் நவுன் ஆர் குரூப் ஆஃப் நவுன். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். டெஃபினெட் அதில் வந்து டெஃபினெட் ஆர்டிக்கலில் வந்து தி கொடுத்துருந்தோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்கள பர்டிகுலராக சொல்லும்பொழுது நம்ம வந்து தி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, த ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் அரெஸ்டட் பை த போலீஸ். அந்த ஸ்ட்ரேஞ்சர், அந்த பையன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும்பொழுது இல்லை ஒரு பர்சனை சொல்லும்பொழுது நம்ம வந்து அந்த இடத்துக்கு முன்னாடி தி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த தி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 ரூல்ஸை என்னென்ன நம்ம பார்க்கலாம். அந்த 8 ரூல்ஸை நீங்கள் தரோவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸில் ஏ எங்கே போடணும், ஆன் எங்கே போடணும், தி எங்கே போடணும்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் பாருங்கள், வி யூஸ் தி when the person, an animal and a plant, a place, a thing is mentioned for second time. அதாவது ஒரு பர்சனையோ ஒரு அனிமலையோ ஒரு பிளான்ட்டையோ ஒரு பிளேஸையோ செகண்ட் டைம் அதை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செகண்ட் டைம் வரும்பொழுது தி வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் ஏ போடணுமா ஆன் போடணுமா அப்படின்னு செக் பண்ணணும். செகண்ட் டைம் அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டெஃபினட்டாக அந்த இடத்துல என்ன போடணும், தி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் எ புக் திஸ் மார்னிங், ஐ ஆம் ரீடிங் த புக் நவ். நான் இந்த புக்கை காலையில் வாங்கினேன், இந்த புக்கில் தான் இப்போ படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் டைம் அந்த புக்கை தான் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல தி போடுறோம். ஐ பாட் எ புக் திஸ் மார்னிங், I am reading the book now. ஓகே, ஸோ செகண்ட் டைமு ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன், அனிமல், பிளான்ட், பிளேஸ், திங்ஸ், ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று அதை வந்து செகண்ட் டைம் சொல்கிறாங்க அந்த சென்டென்ஸில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டெஃபினட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், தி தான் போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஃபார் இப்போ எக்ஸாம்பிள், ஐ சா எ கார் டேஷ் வாஸ் த பியூட்டிஃபுல். நான் அந்த காரை பார்த்தேன் அப்படின்னும்போது அந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ சா எ கார், த கார் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ அந்த இடத்துல தி போடுறோம். அதே காரை தான் வந்து நீ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம தி போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதான் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஒரு பர்சனையும் அனிமலையும் நம்ம திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லும்போது வந்து அந்த இடத்துல தி போடுவோம். செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வி யூஸ் தி when there is only one such thing. அதாவது ஒன்லி ஒன் சச் திங், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும்பொழுது, ஒரே ஒரு மட்டும்தான் இருக்குது அதை சொல்லும்பொழுது வந்து நம்ம வந்து தி யூஸ் பண்ணுறோம். த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். தி எர்த்துன்றது ஒன்று தான் இருக்குது, சன்ன்றது ஒன்று தான் இருக்குது, ஸ்கை, மூன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும்போது தி யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் ரூல். வி யூஸ் வென் தேர் இஸ் ஒன்லி ஒன் சச் திங். ஒன்லி ஒன் சச் திங்ஸ் இருக்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வி யூஸ்வலி யூஸ் பிஃபோர் த ஆர்டினல் நம்பர். தி நெக்ஸ்ட்டு வேறு இன்னொரு தேர்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டினல் நம்பருக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லிவ் ஆன் த 3rd floor. நான் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறேன். 3rd, 4th, 5th இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர் வரும்பொழுது அந்த நம்பருக்கு முன்னாடி நம்ம தி வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் தேர்ட் ரூல்.
Fourth, we use the before some proper nouns such as. ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, டியை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி, இந்த மாதிரி ஓஷனை சொல்லும்பொழுது வந்து தி வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், தி பிஃபோர் நேம்ஸ். ஓகே, மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், மவுண்டைன், நேச்சுரல் ஒண்டர்ஸ், இதெல்லாமே வந்து சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வந்து தி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பில்டிங்கையோ ஒரு லேண்ட்மார்க்கையோ மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து தி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து சொல்லும்போது முன்னாடி வந்து தி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம 5 ரூல் பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பீட்டடாக சொல்லும்பொழுது நம்ம வந்து அந்த வேர்டுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக சொல்லும்போது செகண்ட் டைம் வரும்போது நம்ம தி யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சச் திங், ஒரே ஒரு பொருளை மட்டும் சொல்லும்போது த எர்த், த சன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணுறோம். தென் தேர்ட் ஒன் ஆர்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர்னால் தேர்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த மாதிரி வரும்பொழுது அந்த வேர்டுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணுறோம். தென் ஃபோர்த் ஒன் ப்ராப்பர் நவுன் சொல்கிறாங்க. ப்ராப்பர் நவுன்னா இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, இந்த மாதிரி வேர்டுக்கு முன்னாடி த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா பில்டிங், லேண்ட்மார்க், இதெல்லாம் சொல்லும்போதுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இந்த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால், அதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வி யூஸ் தி பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் பிளேசிங் ஆஃப் கண்டைனிங் ப்ளூரல்ஸ் ஃபார்மில் வரும்போது, ஒரு நேம் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் சைனா இது மாதிரி சொல்லும்பொழுது, அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஏ பாய் அப்படின்னு பார்த்தோம். இதையே வந்து பாய்ஸுன்னு வரும்போது த பாய்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த ப்ளூரல் ஃபார்மில் வரும்பொழுது வந்து நம்ம தி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வந்து தி வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, ரைஸ், இந்த மாதிரியான திங்ஸ். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ரைஸ் இன் த சூப்பர் மார்க்கெட் இஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ரைஸ்ன்றது அன்கவுண்டபிள் இல்லைங்களா. ஸோ அந்த அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி வந்து தி யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரூல்ஸ் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதே ரூல்ஸ் தான் மாறவே மாறாது இந்த ரூல்ஸு. இதை வச்சு இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா கான்சனன்ட் சவுண்டு. லெட்டர் எந்த அளவு நம்ம பார்க்குறோமோ அதை விட கான்சனன்ட் சவுண்டு தான் முக்கியம். ஏ போடணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஏ போடணுமா ஆன் போடணுமா தி போடணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும்போது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஏ அப்படின்னா அந்த சவுண்ட் ப்ரொனவுன்சேஷனில் வந்து கான்சனன்ட் வந்துச்சுன்னா ஏ போடுவோம். அதே வவல் சவுண்ட் ப்ரொனவுன்சேஷனில் வந்துச்சுன்னா ஆன் போடுறோம். தென் அதை பக்கம் இல்லாமல் நம்ம இந்த 7 ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதை ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7 ரூல்ஸ் நமக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தி வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் போடலாமா ஏ போடலாமா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஓகே, இங்கே புக்கில் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. நடராஜன் அண்ட் தனலக்ஷ்மி அவங்க 2 பேர் பேசிக்கிறத வந்து ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்வர்சேஷனில் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் ஏ வருமா ஆன் வருமா த வருமா நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நடராஜன், வெல் ஹியர் வி ஆர் நம்பர் 8 காவேரி ஸ்ட்ரீட். ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் ஹவுஸ் வி சா ஆன்லைன். ஆல்ரெடி அப்போது ஆன்லைனில் அந்த ஹவுஸை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம தி போடுறோம். ஓகேங்களா, த ஹவுஸ் வி சா ஆன்லைன். நெக்ஸ்ட், வாட் டூ யூ திங்க் ஆஃப் த லொக்கேஷன். தி ஏன் போட்டோன்னா ஆல்ரெடி அவங்க அதை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் திருப்பி சொல்கிறதுனால நம்ம த லொக்கேஷன் அப்படின்னு போடணும். தனலக்ஷ்மி, இட் இஸ் இன் டேஷ் நைஸ் நெய்பர்ஹுட். A nice neighborhood and it is close to railway station. ஓகே, இது வந்து க்ளோஸ் டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குது அப்படின்னும். இதுக்கான மீனிங் வேண்டாம், நம்ம வந்து ஜஸ்ட் ஏ அண்ட் தி தானே போட போகிறோம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நடராஜன், அண்ட் டேஷ் பஸ் ஸ்டாப் இஸ் நாட் டூ ஃபார் அவே. தி பஸ் ஸ்டாப், ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கிறதுனால அதை பற்றியே பேசியிருக்கிறதுனால வந்து நம்ம அந்த இடத்துல தி போடுறோம். தனலக்ஷ்மி, ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர். அதுக்கு நடராஜன், தேர் ஆர் 3 rooms, a kitchen and a balcony. அதில் டேஷ் இருக்கும். அந்த டேஷ் இடத்துல நான் சொல்லும்போது பாருங்கள் அதில் ஏ மென்ஷன் பண்ணி தி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏ எங்கே வரும் தி எங்கே வரும் அப்படின்னு. There are 3 rooms, a kitchen and a balcony. Next, Dhanlakshmi, there is
dash lawn behind dash house writes there is a lawn behind the house right. Next Natarajan, that's right, the lawn is actually quite large. Did you see any photos of the living room online? இந்த இடத்துல அந்த லிவிங் ரூம் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் அவங்க பார்த்ததுனால த போடுறோம். ஓகேங்களா? வாட் டஸ் இட் லுக் லைக்? தனலக்ஷ்மி, த லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட், இட் லுக்ஸ் பிரைட் அண்ட் ஏர், இட் ஹேஸ் எ நைஸ் வியூ ஆஃப், ஏ போடுறோம் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ nice view of the hills, but the kitchen looks a little small. Next one Natarajan, and I remember you said there isn't a storeroom, right? Then Lakshmi, no, but there is an attic where we and store things. Next Natarajan, I hope this house is a better option. Next, let's wait for the real estate agent. He said she would be here 3 o'clock. Natarajan, look there, she is. ஓகே, இப்போது இதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஏ வருமா, தி வருமா, ஆன் வருமா அப்படின்னு அதை நீங்கள் இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் ஏ அண்ட் தி வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பேராகிராஃப்கான ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏ அண்ட் ஏ எங்கே வரும், ஆன் எங்கே வரும், தி எங்கே வரும்னு நோட் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.